வெல்கம் டு வின்டன் கிளாஸ். இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பர்சன்டேஜ் சம்ஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வரணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வெறும் 3 ஃபார்முலா தான். அது 3 ஃபார்முலா கிடையாது, அது ஆக்சுவலாக ஒரு ஃபார்முலா தான். மிச்சம் 2 வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம வந்து சமயம் வர நேரம் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? எஸ்ஐயோட ஃபார்முலா என்னென்னா PNR/100. இதுக்கு நீங்கள் ஷார்ட்கட்ஸ்லாம் ஒன்று யூஸ் பண்ணவே வேண்டாம். ஒரு நேரம் ஷார்ட்கட்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா ரொம்ப தூரம் இழுத்துட்டு போகும். ஃபார்முலாவே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து சம்மில் வந்து நம்பர்ஸ் கொடுப்பாங்க. டக்கு டக்குன்னு கேன்சல் பண்ணி ஆன்சரை போட்டு ஈஸியாக முடிச்சிடலாம். இருக்கிறதுலையே ரொம்ப சிம்பிளான டாபிக் அப்படின்னா தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். மொத்தம் சிம்பிளிஃபிகேஷனோடவே இது ரொம்ப ஈஸி. எப்போ ஈஸினா இந்த PNR/100ன்னு இந்த ஃபார்முலாவை மனசில் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். அப்போவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P + SI. Pன்றது பிரின்சிபல், SIன்றது இன்ட்ரெஸ்ட். அதாவது பிரின்சிபல்ன்றது என்னது? முதலும் வட்டியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியும் கூட்டினா தான் என்னது? மொத்த தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து NR = 100T - 100. இது நான் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பின்னாடி சொல்கிறேன். சரிங்களா? NRனா என்ன, 100T - 100னா என்ன, இது ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பின்னாடி சொல்கிறேன். சரி, நம்ம டேரெக்டாக சம்குள்ளே போயிடலாம். ஏன்னா இதுதான் சம்முன்னு சொல்லிட்டேன், இந்த ஃபார்முலா தான் சம்முன்னு சொல்லிட்டேன். இப்போ சம்குள்ளே போயிடுவோம் இல்லையா? இதுக்கு மேலே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். P வந்து 1000 கொடுத்துருக்காங்க, N வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க, R வந்து 10%ன்னு கொடுத்துருக்காங்க. SIனா என்ன? அது கொஷின் உங்களுக்கு லென்த்தாக கொடுப்பாங்க. Pன்றது 1000ன்றது ராஜுன்னு ஒருத்தர் 1000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறாரு. சரியா? 2 வருஷத்துக்கு 10% வட்டி வீதம் கட்டினாருன்னா எவ்வளோ வட்டி கட்டியிருப்பார் அப்படின்னு கேட்குறது தான் இந்த தனி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா? அப்படி கேட்குற கொஷினை நான் என்ன எழுதிருக்கேன்? P தனியாக, N தனியாக, R தனியாக எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது எஸ்ஐயோட ஃபார்முலா என்ன? PNR/100. எஸ்ஐன்னா என்ன? தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இல்லையா? Pன்றது 1000 இன்ட்டு Nன்றது 2 இன்ட்டு Rன்றது 10/100. சரிங்களா? இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? 10 × 2 20, 20 × 10 200. முடிஞ்சா? அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 200. எஸ்ஐ என்ன வரும்? 200. முடிஞ்சு. சரி, ஷார்ட்கட்டாக நான் இதை டக்குன்னு பார்த்தோன்னே எப்படி சார் ஆன்சர் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் பார்த்துக்கலாம். 10% வட்டின்னு வந்துருச்சு, இல்லை 5% வட்டி வந்துருச்சு, அந்த மாதிரி வந்தால் மட்டும், அதாவது ஆர் வந்து 10, 5 அந்த மாதிரி இருந்தால் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடிக்கு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? இப்போது 10% வட்டி அப்படின்னா P வந்து பிரின்சிபல் வந்து 1000 இல்லையா? 10% என்ன சொல்லியிருக்கேன்? பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா அதான் 10%. அதாவது 1000ன்றது 100% அப்படின்னா 100ன்றது தான் என்னது? 10%. ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா என்ன ஆயிரும்? 100ன்னு ஆயிரும் இல்லையா? அப்போ 100ன்றது 10%னா 2 வருஷத்துக்கு எத்தனை கட்டியிருப்பார்? ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு 100 ரூபா வட்டி கட்டியிருப்பார், செகண்ட் வருஷம் ஒரு 100 ரூபா வட்டி கட்டுவார், மொத்தம் 200 ரூபா வட்டி கட்டியிருப்பார். ஆன்சர் வந்துருச்சா? பார்த்தோன்னே இது 10%னா 100, 100 × 2, 2 வருஷத்துக்கு கட்டினாருன்னா 200 ரூபா கட்டியிருப்பார். ஆன்சர் போட்டுடலாம் ஃபார்முலா இல்லாமையே. இது அதே மாதிரி தான். P கொடுத்துட்டாங்க, என்னன்னு கேட்குறாங்க, R, SI எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலாவில் SIயோட வேல்யூ வந்து 500. அதே மாதிரி Pயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2000 இன்ட்டு என்னன்னு சொல்லலை, R வந்து 5% / 100 ஓகே. கீழே இருக்க 200, இங்கே மேலே இருக்க 2 0 கேன்சல் ஆகிரும். இந்த 5 டேபிளில் 500 கேன்சல் பண்ணிங்கன்னா 100ன்னு வருமா? அதே மாதிரி 20 டேபிளில் 100 கேன்சல் பண்ணால் 5ன்னு வரும். அப்போ N = 5. ஆன்சர் முடிஞ்சு போச்சு. என்னன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ், எத்தனை வருஷம். ஆறுன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், என்ன பர்சன்டேஜ் வட்டி கட்டுறாரு, என்ன பர்சன்டேஜ். சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எஸ்ஐன்றது தனி வட்டி, Pன்றது மொத்த தொகை. மொத்த தொகையில் தொகை முதல்னு சொல்லுவாங்க, அதான் பிரின்சிபல். மொத்த தொகையை தான் அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? என்னன்றது 5ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி பாருங்கள், நான் ஷார்ட்கட்டில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2000ல் 5% எவ்வளோன்னு பார்க்கணும். 2000ல் ஒரு டிஜிட் தள்ளி வச்சிங்க அப்படின்னா 200ன்றது 10% அப்படின்னா
200ன்றது 10% அப்படின்னா 5% எவ்வளோ வரும்? 100ன்னு வருமா? பார்த்தோன்னே இது 100 தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது எத்தனை வருஷம் வட்டி கட்டியிருந்தா ரூ. 500 கட்டியிருப்பாரு? 100 × 5 500. அப்போ 5 வருஷம் வட்டி கட்டியிருந்தா ரூ. 500 கட்டியிருப்பாரு. 5 இயர்ஸ். ஆன்சரை பார்த்தோன்னே போட்டுடலாம். சரிங்களா? சரி. அடுத்து தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. அமௌண்ட்டுன்றது என்னென்னா பி ப்ளஸ் எஸ்ஐ. சரிங்களா? பிரின்சிபலும் வட்டியும் சேர்த்து, முதலையும் வட்டியும் சேர்த்தது தான் என்னது? மொத்த தொகை அமௌண்ட்டு. ரெண்டையும் சேர்த்து தான் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா 1500 சொல்லியிருக்காங்க. சரி, என்னன்றது 5ன்னு சொல்லிட்டாங்க. ஆர் என்னன்னு கேட்குறாங்க. பீன்றது 1000 ரூபாய். பீன்றது 1000 ரூபான்னு சொல்லிட்டாங்க. முதல். சரிங்களா? அப்போது நம்ம வந்து எஸ்ஐ என்னன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வட்டி கட்டியிருக்காங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த அமௌண்ட்டில் இருந்து இந்த முதலை கழிச்சிட்டோம் அப்படின்னா கட்டின மொத்த தொகையிலேருந்து முதல்ல கழிச்சிட்டோம்னா வட்டி கிடச்சிடுமா? இப்போ 1500லேருந்து இந்த 1000 கழிச்சோம்னா என்ன வரும்? வட்டி மட்டும் 500 வரும். 1500லேருந்து இந்த 1000 கழிச்சோம்னா வட்டி மட்டும் எவ்வளோ வரும்? 500 வரும். இப்போ எஸ்ஐ 500 கண்டுபிடிச்சிட்டோமா? இஸ் ஈக்குவல் டு பி வந்து 1000 இன்ட்டு என் 5, ஆறுன்றது என்னன்னு தெரியாது, டிவைடட் பை 100. ஸோ 100க்கு 2 0 2 0 கேன்சல் ஆயிரும். மறுபடியும் 5க்கும் 500 கேன்சல் பண்ணிங்கன்னா 100ன்னு வரும். 100ன்னு வரும். அடுத்து வந்து இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆறுன்றது எத்தனை பர்சன்டேஜ்? 10%. சரிங்களா? 6 இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் 10 மிச்சம் இருக்குது தானே. அப்போ ஆறுன்றது எத்தனை பர்சன்டேஜ்? 10% வட்டி கட்டியிருக்காரு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இது ஒரு சம். பி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து என்ன கொடுத்துட்டாங்க, பி கொடுக்கல. என்னன்றது 3ன்னு கொடுத்துட்டாங்க, ஆறுன்றது 12ன்னு கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை 100. எஸ்ஐன்றது என்ன? 1080ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எஸ்ஐன்றது சிம்பிள் வட்டி மட்டும் 1080 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன பண்ணணும்? மேலே கீழே நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த 100 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, இந்த 3 12 கீழே கொண்டு போயிருங்க. அப்போ 1080 × 100 டிவைடட் பை 3 × 12ன்னு வரும். இது நீங்கள் எழுதி வச்சு மேலே இருக்கிறது கீழே இருக்கிற அந்தந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 3 டேபிளில் 1080 அடித்தோம் அப்படின்னா என்ன வரும்? 3 ரிமைண்டர் 1 6 0ன்னு வரும். 316 வரும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 12 டேபிளில் 360 அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 36னா 12 3s 36, 13 வரும். ஸோ பீன்றது என்ன வரும்? 30 × 100 3000. ஸோ பீன்றது என்ன வந்திருக்கு? 3000 வந்திருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அவ்வளோதான். இப்போ அந்த 5வது சம். இப்போ தான் நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா? இந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. NR = 100t - 100. NR = 100t - 100. சரி, இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. எ சம் ஆஃப் மணி என்னன்னு கொடுக்கல, டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் 2 years. 2 yearsன்னு கொடுத்துறாங்க. 2 yearsனால் n = 2. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆர் என்னன்னு கேட்குறாங்க. சரி, மணி என்ன ஆகுதுன்னா டபுள் ஆகுதான். சரிங்களா? இந்த மாதிரி டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது, 4 மடங்கு ஆகுது, 5 மடங்கு ஆகுது, 6 மடங்கு ஆகுதுன்னு இந்த மாதிரி என்னமோ கொடுத்துட்டு போகிறாங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்னா NR = சொன்னோன்னா என்னன்றது 2, ஆர்ன்றது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. டீன்றது டைம்ஸ், டபுள் டைம்ஸ் ஆகுதா? டபுள் டைம்ஸ் அப்படின்னா 2 × 100. அதாவது 100t சொன்னேன்னா 100 இன்ட்டு டீன்றது டபுள் டைம்ஸ்னால் என்ன வரும்? 2 டைமு. 2 அந்த டீன்றது தான் என்ன? எத்தனை டைமுன்றது -100. அப்போ 2R = இந்த 200 - 100 என்ன வரும்? 100ன்னு வரும். அப்புறம் இந்த 2ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா R = 15 வரும். அப்போது என்ன வரும்? R = 50%. சரிங்களா? ஆறுன்றது எத்தனை பர்சன்டேஜ்? 50%. இப்போ இதே இடத்துல இந்த டபுள்ஸுன்றதுக்கு பதிலாக ட்ரிபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ட்ரிபிள்ஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு 3 yearsன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? 3 yearsன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 3 yearsக்கு n = 3, r = 300 டைம்ஸ். அதாவது என்ன பண்ணணும்? டபுள்ஸுன்றதை நம்ம என்ன மாற்றணும்? ட்ரிபிள்ஸ்ன்னு மாற்றணும். அப்போது 100 × 3 -
100. அப்போ என்ன வரும்? 200 வரும் இல்லையா? அப்போது இது 300 - 100 என்ன வரும்? 3r is equal to 200ன்னு வரும். r is equal to 200/3ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6 ரிமைண்டர் 2 வரும். 66.66% வரும். சரிங்களா? அப்போது ஆறுன்றது இப்படி வரும். இப்போது இதே மாதிரி இந்த இடத்துல இது என்ன கான்செப்ட்னா டபுள்ஸ்னு வந்தால் ஈக்குவல் டு இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா என்ஆர்ஸ் ஈக்குவல் டு டபுள்ஸ்னு வந்தால் 100. சரிங்களா? இங்கே இடத்துல ட்ரிபிள்ஸ்னு வந்துச்சுன்னா 200. இந்த இடத்துல 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ஆர்ஸ் ஈக்குவல் டு 400. ஒரு இடத்துல 6 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 6 மடங்கு கூடியிருக்கு அப்படின்னா இத்தனை வருஷத்தில் 6 மடங்கு கூடியிருக்கு அப்படின்னா என்ஆர்ஸ் ஈக்குவல் டு 500. புரிஞ்சுச்சா? இந்த 6ன்னு வந்துச்சுன்னா அதுலேருந்து 1 கழிச்சு அதை இன்ட்டு 100 பண்ணிடணும். அதே தான் கணக்கு. சரிங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். இதே மாதிரி எண்ணு கொடுக்காம 6 கொடுத்து எண்ணு கேட்டாலும் இதே ஃபார்முலா தான். சரிங்களா? ஓகே, பாய்.